உங்களை அறியாமையே அதையும் உங்க வாழ்க்கையும் தொடர்பு படுத்தி நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதுலயே கண்ணை இப்படி முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒளிச்சுக்கிறது அதிகமா உங்க உடம்புக்குள்ள போகும். அப்ப என்ன ஆகும்? தேவையில்லாத எண்ணங்கள் எங்கேயாகும் மைண்டுக்கு வந்து உடம்பு சூடாகும். சரிங்களா? அப்ப உடம்பு சூடாச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேற மாதிரி ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா கண் நோயினால் ஏற்படக்கூடிய டிசார்டர்னு சொல்றாங்க. இப்போ சமீபத்துல அதிகமா வந்து செல்போன் பார்க்கறது, நைட் டைம் ரொம்ப லேட்டா தூங்குறது, அதுக்கப்புறம் காலையில இருந்து அந்த எண்ணெய் ஓட்டத்திலேயே நம்ம வந்து வேலையை பார்க்கறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தாவரம் எந்த தாவரம் இருந்தாலும் சரி, அங்கே போய் நம்ம 2 நிமிஷம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேசிட்டு வாங்க. மனிதர்கிட்ட பேச பிடிக்கலையா அங்கே போய் பேசிக்கலாம். அவங்க அவங்க கடவுளாக பாருங்க, கற்கரா பாருங்க, பழமையானவர்களாக பாருங்க, ஜாதகமாக பாருங்க. சரிங்களா? ஆனால் என்ன பண்ணணும்? உங்க உடம்பும் இந்த சூழ்நிலையும் பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயம் உங்க மனசுக்குள்ள வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க என்ன பண்ணணும்? டிவி பாக்குறீங்கன்னா கண்ணை ஒரு 10 செகண்ட் என்ன பண்ணணும்? அப்படியே வந்து அமைதியா வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடுனா என்ன யோசிக்கணும்னா ஒரு இருட்டு ரூம் இருக்கு. சரிங்களா? அப்படி அப்சர்வ் பண்ணலாமா? இப்போ கண்ணை மூடுறீங்களா? எல்லாருமே கண்ணை மூடிக்கலாமா? கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்க வந்து ஒரு இருட்டு ரூம்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஒரு இருட்டு ரூம் இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி நம்ம பத்த வச்சிருக்கோம். அந்த மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள நல்லா விட்டு நோக்குறீங்க. நல்லா விட்டு நோக்கி பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. அந்த திரியோட எரியுது பாத்தீங்களா? கண்ணை மூடுங்க. நல்லா கண்ணை மூடிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தியோட அந்த தீபத்தை பாருங்க. அப்படியே பார்க்கறதா நீங்க கற்பனை பண்ணி பார்க்கறப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா நீல கலரும், மேல மஞ்சள் கலரும், அதுக்கு மேல வந்து அடர் சிவப்பு கலர்ல இருக்கும். கால் நிறத்துலயே